உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். அதாவது நம்முடைய இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து குடிக்கொள்ளணும். அப்போ அந்த மகாலட்சுமி வந்து குடிக்கொண்டால் தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கனாக்க பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குறளில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளில். அப்போ நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்க பொருளாதாரம் இருந்தால் தான் நமக்கு வந்து எதை வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பொருளாதாரத்தை தேடி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சிலர் பார்த்திங்கனாக்க அயல்நாடு சென்று இந்த பொருளாதாரத்தை வந்து கொண்டு வராங்க. சிலர் வந்து அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்க. சிலர் வந்து பார்த்திங்கனாக்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்து இந்த பொருளாதாரத்தை கொண்டு வராங்க. இப்படி சிலர் வந்து விவசாயம் சார்ந்த துறையில் இருந்து இந்த பொருளாதாரத்தை கொண்டு வராங்க. அப்படி நம்முடைய உழைப்பு நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், நம்ம வந்து இரவு பகலாக நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பெல்லாம் கொடுத்தும் நம்ம வந்து இந்த பொருளாதாரத்தை கொண்டு வரோம். அப்படி இந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தும் அந்த பொருளாதாரம் என்பது நமக்கு வந்து முழுமையாக வந்து இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்க யாருக்கிட்டையுமே வந்து தங்குவது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ரூ. 1,00,000 தேவைப்படுது அப்படின்னா, இந்த 1,00,000 வந்த உடனே இன்னும் ஒரு 1,00,000 தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாய நிலை வந்து பொருளாதாரம் நமக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பொருளாதாரமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து ஒரு கவர்ச்சிகரமான உலகம் ஆகிடுச்சு. எல்லாமே அதிநவீனமான ஒரு துறை ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்க இப்போ வந்து நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருப்பதில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அதாவது பார்த்திங்கன்னா நம்முடைய இல்லத்தில் நமக்கு வந்து லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் குடியிருக்கணும். அப்போ அவங்க குடியிருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார தட்டுப்பாடே இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க எப்படி இருந்தால் அவங்க வந்து நம்மளுடைய இல்லத்தில் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நம்மளுடைய இல்லத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் தூய்மையாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கனாக்க ரொம்ப சுத்தமாகவும் எந்த விதமான டெஸ்ட்டு அந்த ஒரு சின்ன ஒரு மண், ஒரு தூசி இது கூட இருக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு சுத்தமாக நம்முடைய இல்லத்தையும் நம்மளுடைய ஆஃபீஸையும் நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களையும் இப்படி நாம் வச்சுக்கிட்டோமே ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி குடியேறுவாங்க. அதாவது பார்த்திங்கனாக்க லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் நறுமணம் மிகுந்த ஒரு இடமாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்க இப்போ நம்மளுடைய இல்லத்தில் அதாவது பார்த்திங்கனாக்க ஈசான்ய பாகம் என்று சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு திசையிலிருந்து நமக்கு பொருளாதாரத்தை வந்து கொடுப்பாங்க இறைவன். அதை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த குபேர மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையில் அந்த குபேர மூலையில் வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து வைக்கணும். இது வந்து ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈசான்ய மூலைக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கனாக்க அப்போ இந்த கன்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குபேர மூலையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான பழைய பொருட்களும் அங்கே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க அந்த இடத்துல வந்து இந்த குப்பை போன்ற பொருட்கள்லாம் வந்து அங்கே போடக்கூடாது. அங்கே வந்து இறைவனுடைய ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா பீரோல் வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். பொருளாதாரம் வைக்கக்கூடிய இடமா நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அந்த குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி மூலையில் வந்து பார்த்திங்கனாக்க நம்மளுடைய காலடி கூட படக்கூடாது. அங்கே வந்து தீபம் ஏற்றி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு காமாட்சி விளக்கு வச்சு அதில் வந்து அதாவது பச்சரிசி ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து பச்சரிசி வந்து மஞ்சள் கலந்து அந்த அர்ச்சனை செய்து அதில் வந்து நீங்கள் காமாட்சி விளக்கு வச்சு அதில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து விசேஷமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து குடிக்கொள்வாங்க. அதே போன்று பார்த்திங்கனாக்க நம்ம வீடாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வத்தை வந்து வழிபடக்கூடிய அந்த இடமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த விலாமுச்சி வேறு அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த விலாமுச்சி வேரில் வந்து மாலை கட்டணும். அந்த மாலை கட்டி அந்த மாலையை வந்து நம்மளுடைய இல்லத்தில் நம்ம சாமி ரூமில் வந்து அதை வைக்கணும். அதே போன்று ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க, பெரிய தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, உங்களுடைய ஆஃபீஸில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி ஃபோட்டோவில் வந்து அந்த விலாமுச்சி வேறு மாலை வந்து நீங்கள் போடும்போது அதில் வந்து பார்த்திங்கனாக்க இயற்கையான ஒரு நறுமணம் அதிலிருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்துல செயற்கையான வாசனை திரவியங்களையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல விலை உயர்ந்த பத்தி, வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா லட்சுமி குடிக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தாக்க மிகுந்த தூய்மையாக இருக்க வேண்டும். அதே போன்று பார்த்திங்கன்னா வாசனைகள் நிறைந்த இடமாக இருக்கணும். மலர்களாலும் வந்து நம்ம வாசம் அடிக்கடி வந்து மலர் வந்து பயன்படுத்தி மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ இது மாதிரி வந்து நம்ம வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாசம் நறுமணம் வந்து ஒரு விதமான அந்த நம்மளுடைய லக்ஷ்மியை வந்து நம்ம வீட்டிலேயே அவங்க நிரந்தரமாக தங்கிடுவாங்க. இப்படியெல்லாம் நாம் வந்து வழிபாடு செய்தோமேயானால் நம்ம வந்து இன்றைக்கு பரபரப்பான உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை கொண்டு வரோம். அந்த பொருளாதாரம் வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆகையினால நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய லட்சுமி தேவியை நாம் வந்து அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி நம்ம வந்து நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக அவங்க வந்து வாசம் செய்யக்கூடிய அளவுக்கு நாம் செய்து கொண்டோமேயானால் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் வந்து மிகுந்த ஏற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.